சோத்திரம். வசனத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. சவுல் தேவனுடைய வசனத்திலிருந்து ஒன்றை மீறினா ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிருச்சு. வசனத்தை மீறினா நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் விலகும். வசனத்தை மீறினா நம்ம மேல இருக்கிற அழைப்பு மாறும். வசனத்தை மீறினா நம்ம கொண்ட தரிசனங்கள் கெட்டு போகும். வசனத்தை மீறக்கூடாது. சோத்திரம். மோசே ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை கீழ்ப்படியில அவன் சுதந்திரிக்க போக வேண்டிய தேசத்தை கண்டான். ஆனால் சுதந்திரிக்க அந்த இடத்துக்குள்ள போகல. கானானுடைய சுத்த காற்றை அவன் சுவாசிக்காமல் போய்விட்டார். காரணம் என்னன்னா, பேசுன்னு சொன்ன இடத்துல அவர் அடித்ததுதான் காரணமாயிருச்சு. ஆகவே தேவனுடைய வசனம் கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, எந்த உபதேசத்தை பவுல் சொன்னாலும் என்ன சொல்றாருன்னா, சோதரம், நான் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன்கிறார். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் அதுக்கு ஆதாரமா எடுக்கப்படணும். இன்னைக்கு நாம ஒன்ன பேசுறோம்னா அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையும் அதை அங்கீகரிக்கணும். அது அங்கீகரிக்காத ஒன்ன நமக்கு கொள்கையா நம்ம வச்சிருப்போம்னா அது ஞானம் என்று பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதமாயிரும். அந்த விபரீதத்துல போய் தான் முடியும். அதை தெளிவா தெரிஞ்சுக்கிடணும். நாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருத்தர் நடந்தால் திருவசனத்தின்படி நடக்க கடவன். அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.